இன்றைக்கி குக்கிங் பிளாக் தான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து என் ஹஸ்பண்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். என் ஹஸ்பண்ட் மேரேஜாக ஒவ்வொருத்தவங்கலாம் என்னென்னா அந்த வரதட்சணை கொடுமையால் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கல்ல. இன்ன வரையுமே ஹஸ்பண்ட் வந்து எங்கள் வீட்டில் எவ்வளோ நகை போட்டிருக்கா இன்ன வரையும் எனக்கு கேட்டதே கிடையாது. மேரேஜ் ஆனதுலேருந்து ஸ்டில் இன்ன வரையுமே அவருக்கு இன்ன வரை தெரியவே தெரியாது எவ்வளோ போட்டிருக்கு. ஒரு நாள் கூட என்னை எவ்வளோ நகை போட்டிருக்காங்க அவங்க வீட்டிலன்னு சொல்லி இன்ன வரையும் ரொம்ப நாள் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. இன்ன வரையும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு கேட்டது கூட கிடையாது. சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம்ல, அப்போ கூட என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டதே கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன போட்டவங்க எனக்கு தெரியாது, என் ஒய்ஃபை நான் நல்லா பார்த்துக்கணும், என்னை நம்பி நீ வந்துட்ட, உனக்கு தேவையானதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணுன்னு இன்ன வரை எனக்காண்டி அவர் எங்கள் வீட்லேயும் செய்வாங்க. அவங்க கடமையில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டை மாதிரி நான் எங்கள் வீட்டில் பிறந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ நல்ல ஃபேமிலி எனக்கு. என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் அப்படி தான். ரொம்ப இன்ன வரையும் அதை போட்டுட்டு வரல, இதை போட்டு வரலையான்னு இன்ன வரையும் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலிலையும் சரி, எங்கள் நாத்தனார் யாருமே இன்ன வரையும் எங்களை கேட்டதே கிடையாது. ரொம்ப 2 ஃபேமிலியும் சரி, என் அம்மா வீட்லேயும் சரி, நான் போன இடமும் சரி, ரொம்ப நல்ல ஃபேமிலி. அதுவரையும் நான் ரொம்ப லக்கி. ஓகேங்களா. இன்ன வரையுமே எங்கள் வீட்டுக்காரர் கேட்டது கிடையாது. அது இல்லாமல் நான் வந்து துபாயில் இருந்தேன். அப்போ 6 மந்த்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு ரொம்ப வருஷமாக அங்கே ரொம்ப நாளாகவே அங்கே இருக்கா, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு வீட்டில் தானே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை நான் விட மாட்டேன், என் குழந்தைக்கும் என் ஒய்ஃபுக்கும் எல்லாமே நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் செய்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து இவர் வந்து இல்லை, உங்கள் கடமையை செய்யுங்க, வளைகாப்பு போடுறீங்களா போடுங்க, ஆனால் வந்து என் ஒய்ஃபுக்கும் என் குழந்தைக்கும் ஃபஸ்ட்லேருந்து குழந்தை பிறக்கிற வரை நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரிங்களா. இன்ன வரையும் எங்கள் வீட்டுக்கு நான் போனாலும் சரி, எங்கள் வீட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வேணுங்கிற பணம்லாம் அனுப்பிச்சிடுவார். எங்கள் வீட்லேயும் செய்வாங்க. ஆனால் இவர் வந்து பணம் அனுப்பிச்சிடுவார். என் குழந்தைக்கும் எனக்கும் வந்து, ஏன்னா என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் நான் வந்து எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ன வரையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். என்ன சொல் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதை பற்றி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நல்லவங்களாம் இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணும். ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்தா நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் கண்டிப்பாக எனக்கு தோணும். 2வது குழந்தைக்கும் அப்படி தான். எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அம்மா அப்பா யாருமே இல்லை, நானே ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிட்டோம். அப்போவுமே என் ஹஸ்பண்ட் தான் என் பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. 2 குழந்தைக்குமே இப்போ தான் பார்த்தாரு. இப்போ கூட நான் அம்மா வீட்டுக்கு போனால் கூட அவங்கள கஷ்டப்படுத்தாத அப்படின்னு தான் சொல்லுவார். எனக்கு பணம் அனுப்பிச்சிட்டுவார். அவங்கள கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயுமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதனால் கடவுளை தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் கும்பிட்ற முருகன் தான் இந்த மாதிரி இது பண்ணுறேன். எனக்கு அப்பப்போ தோணுது, ஓகே இவ்வளோ நல்ல லைஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சின்ன சின்ன பிரச்சனை வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கும். நான் இல்லைன்னா எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா நான் ரொம்ப லக்கின்னு தோணும் கண்டிப்பாக. இப்போ கூட உடம்பு சரியில்லைன்னு கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, என்ன எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் உடம்பு சரியில்லைன்னா ஒரு வார்த்தை கூட இன்ன வரை என்னை திட்டினது கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா கூட, நான் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனால் கூட, என்ன இப்படி படுத்துட்டு இருக்க, இப்படி இருக்கு, எதுவுமே கேட்க மாட்டேன். உடனே ஹாஸ்பிட்டல் போகலாமா, எனக்கு கை வலிக்குது, சும்மா நீங்கள் நம்ப மாட்டீங்க, விரல் வலிக்குதுன்னா கூட வா போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், எங்கே வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் வா போகலாம் அப்படின்னு வர, நான் போக மாட்டேன். ஆனால் கூப்பிடுவாங்க, கால் வலிக்குதோ கை வலிக்குது, எந்த பிரச்சனையாலும் என்ன உனக்கு இதான் வலிக்குதா அப்படிலாம் கேட்டதே கிடையாது ஹஸ்பண்ட். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லுவார். கழுத்து வலிக்குது, எதை வலிக்குது, தலை வலிக்குதுன்னா கூட 2 நாள் தலை வலிக்குது வா போகலாம், உடனே இப்படிலாம் வச்சுட்ருக்கூடாது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. என் குழந்தைங்களுக்கும் அப்படி தான். சரி, என் குழந்தைங்களுக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லை கூட அவரால் தாங்கவே முடியாது. ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா ஒரு 1 ஹவர் நான் வந்து சும்மா டிவி தான் பார்த்துட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வேலை பார்க்கலன்னா அதெல்லாம் கேட்காதீங்க. சும்மா நான் டிவி பார்த்துட்டு இருப்போம்ல, நம்ம மூவி ஏதாவது, நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன். அப்போதைக்கு நான் தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன், அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். இவர் வந்து 1 ஹவர் ஆச்சு என்ன உட்காந்துட்டே இருக்கேன் அப்படி சொல்லி அவர் வந்து தண்ணி கொடுப்பாரு. சும்மா உட்காந்துருக்க நேரத்துக்குள்ளே என்ன எதுவும் சொல்ல மாட்டார்.
இந்த 1 ஹவர் ஆச்சு, இன்ன வரையும் நீ தண்ணி குடிக்காமல் இருக்க. என் குழந்தைங்களுக்கும் அப்படி தான், வெறும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி உள்ள இவர் என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ நல்லவர். பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் இருக்க தானே செய்யும். அதை மீறி ஒரு ஒரு விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நான் முருகனை பற்றியும் சொல்ல போகிறேன். நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நிறைய பிளாக் வந்து பெருசாக போயிட்டுருக்கா. இதோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம முருகனை பற்றி நம்ம பேசலாம். நம்ம முருகனை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? என்னென்னா ஒரு நாள் வந்து எனக்கு வந்து பயங்கர ஃபீவர். சரிங்களா, பயங்கர ஃபீவர். என்னால் எந்திரிக்கவே முடியல. ஒரு 2 டேஸு கண்டினியூவாக பயங்கர ஃபீவர் வந்துச்சு எனக்கு. அப்போ என்னென்னா நான் வந்து ரொம்ப முருகனை வேண்டும்னு வச்சுக்கோங்க, சும்மா நார்மலாக என்னால் முடியல, கண்ட்ரோலே என்னால் பண்ண முடியல, எந்திரிக்க முடியல, என் ஃபேமிலியை பார்க்க முடியல, என் குழந்தைங்களாம் சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடுக்க என்னால் எந்திரிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உட்காந்துட்டு என்ன பண்ணேன், எனக்கு அழுதுகிட்டே இருந்தேன் நான். முருகா ஏன் என்னால் எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லி முருகன்ட்ட சொல்லி, நீங்கள் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க, உண்மையை சொல்லப்போனால் நம்பவே மாட்டாங்க. நான் அழுதேன், ரொம்ப இது பண்ணிவிட்டு அழுதேன் பாருங்கள். செம்ம அழுக எனக்கு. என்னால் எந்திரிக்க முடியல, என் ஃபேமிலியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு சரி ஓகே டேப்லெட்டை போட்டு. எனக்கு இப்போவும் வேர்க்கவே வேர்க்காது, என்ன தான் பண்ணாலும் அவ்வளோலாம் வேர்த்து ஊற்றும். என் லைஃப்பில் அவ்வளோ வேர்த்தது நான் பார்த்ததே கிடையாது நிஜமாக. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா இப்படி ரொம்ப டேப்லெட்டை போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். நல்லா தூங்கி எந்திரிச்ச பாருங்கள், ஃபீவரே இல்லை எனக்கு, ஃபீவரே சுத்தமாக கிடையாது எனக்கு. அப்படியே பார்த்தா ஃபீவர்ஸ் கோல்டு இதெல்லாம் காஃப் அப்புறம் தும்மெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபீவரே சுத்தமாக கிடையாது. ஓகேங்களா, அப்போ தான் யோசிச்சேன், ஓகே நம்ம முருகர் வந்து நம்மளை காப்பாற்றிட்டேன், நம்பினதுக்கு நம்மளை விடலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ அதை தான் ஷேர் பண்ணலாம் வந்தேன், ஷேர் பண்ணேன். இன்னொரு விஷயம் அதே மாதிரி முருகனை பற்றி இன்னொன்று சொல்லணும் நான். என்னென்னா நாங்கள் வந்து பழனி மலைக்கு போயிருந்தோம். பழனி மலைக்கு போகும்போது லைன் வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு லைனு. ஓகேங்களா, பயங்கர தூரம் லைன் வந்து, கியூ வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ வந்து என்ன தூரமாக இருந்துச்சு லைன் வந்து கியூவில் அப்படி நின்றுச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நாங்கள் நின்றுட்டுருக்கோம், ஒரு ஐயரை வந்து எங்களை கூப்பிட்டு வாங்க முன்னாடி வந்து முருகன் பக்கத்தில் வந்து நில்லுங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்கு, நிஜமாக சொல்கிறேன், எல்லாருமே கியூவில் இருந்தாங்க. ஆனால் எங்களை மட்டும் கூப்பிட்டு வாங்க முருகன் பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, முருகன் வந்து பூஜை பண்ணுறாங்க, நாங்கள் பக்கத்தில் முருகன் பக்கத்தில் இருந்து சாமி கும்பிட்டோம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரொம்ப தூரத்தில் அங்கேருந்து வந்திருந்தோமா, சரி ஓகே முருகன் பக்கத்தில் பார்க்க முடியும், ரொம்ப இதாக இருக்கே, நம்ம என்ன பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு யோசிச்சுட்டு இவ்வளோ கியூவில் இருக்குது, எப்படி நம்ம முருகனை பார்க்குறேன்னு கரெக்டாக வந்து முருகன் மாதிரியே வந்து அவர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார். அப்போ முருகன், ஆனால் என்னால் நம்பவே முடியல,